ஒரு கல்யாண மண்டபமும் ஒரு ஒயின் ஷாப்பும் அருகருகே உள்ளது. இரண்டும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு சாலையின் ஓரத்தில் இருக்கிறது. அந்த சாலையில் பரபரப்பாக இயங்கும் அந்த சாலையில் பள்ளி கல்லூரி வாகனங்கள் போகிறது. உறவுகளுக்காக பயணிக்கும் பயணிகளோடு பேருந்துகள் பல போகிறது. ஒருவன் தன் காதலியை சந்திக்க இருசக்கர வாகனத்தில் வேகமாக போகிறான். புதிதாக ஓட்டி பழகிய பெண் ஒருத்தி ஸ்கூட்டியில் போகிறாள். அந்த சாலை அவ்வளவு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. விழாவிற்கு வந்தவர்கள் மண்டபத்தில் வருகை பதிவை செய்துவிட்டு மதுபான பாரில் நிரம்பி வழிகிறார்கள். மதுபான பாரின் முன் வெள்ளை உடையில் சாராய வாசமும் அழுக்கு மண்ணும் கலந்த நிறத்தில் வாசத்தில் சிலர் நிற்கிறார்கள். அவர்கள் யாவரும் இப்போது இந்த பரபரப்பான சாலையை கடக்க வேண்டும். அந்த பரபரப்பான சாலையை கடக்கும்போது ஒரு குடிமகன் ஏதோ ஒரு வண்டியில் அடிபட்டு சுரண்டு கிடக்கிறான். தலையில் பலத்த அடி, ரத்தம் கொட்டி உறைந்து நிற்கிறது. அந்த உடம்பில் இப்போது உயிரும் இல்லை. சிறிது நேரம் தேங்கி நின்றது சாலை, சிறிது நேரம் தேங்கி நின்றது மக்கள் கூட்டம். பிறகு பிணத்தை வேடிக்கை பார்த்து கொண்டே மெல்ல மெல்ல மீண்டும் இயங்க ஆரம்பமானது. நானும் வேடிக்கை பார்த்து கொண்டே என் வாகனத்தில் கடந்து வந்து விட்டேன். ஒரு பிணத்தை பார்த்த காலை வேளை எனக்கு அவ்வளவு நன்றாக இல்லை. எனக்கு ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்பது கூட வழியாக தெரியவில்லை. ஏன் ஒரு மனித உயிர் இவ்வளவு மலிவாக போக வேண்டும், இவ்வளவு எளிதாக போக வேண்டும்? ஏதோ ஒரு குற்றுணர்வு என்னை குடைகிறது, கேள்விகளால் என்னை துளைக்கிறது. ஏதோ ஒரு குற்ற உணர்வு என்னை குடைகிறது. நான் அரசியலை கொஞ்சம் படித்திருக்க, எழுதியிருக்க, பேசியிருக்க வேண்டும். எனக்கு தெரிந்ததை பிறருக்கு கற்பித்திருக்க வேண்டும்.